அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாம் பார்க்க போவது ஆரஞ்சு ஜெல்லி அல்லது ஆரஞ்சு டர்க்கிஷ் டிலைட் அப்படின்னு சொல்கிற ஒரு மிட்டாய்ங்க. இதுவும் மிட்டாய் மாதிரி தாங்க இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்குங்க. இதுக்கு தேவையானது வந்து தண்ணீர் 1 கப்புங்க, சர்க்கரை 1 கப்புங்க, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் பார்த்திங்கன்னா மினி ஆரஞ்சு எங்கள் தோட்டத்திலே இருக்குங்க. அது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். அது பறித்து ஒரு 2-3 காய் பறித்து அதை நாங்கள் எடுத்துட்டோங்க பிழிஞ்சு. அப்புறமா வந்து அரரூட்டுங்க, இது எங்கள் தோட்டத்திலே வந்து விளைஞ்சதுங்க. இதை வந்து ப்ராசஸ் பண்ணலைங்க, ஏன்னா இல்லை நார் சத்து நிறைய இருக்குது. துண்டு துண்டாக நறுக்கி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ தண்ணி 1 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கப் சர்க்கரை அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஒரு கம்பி பாகு வரணுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கிளறணுங்க. கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்குறோம்ல, இதை இறக்கி கீழே வச்சுருங்க. இது ஒரு கம்பி பதம் வந்தோடனே இறக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜூஸ் எடுத்துருக்கோம், அரரூட்டை வந்து ஒரு அதே கடாயில் வந்து போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லா இருக்குங்க. அது கூட வந்து இந்த ஜூஸையும் ஊற்றி கிளறி வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணுங்க. கிண்ட வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி சுருண்டு வருங்க, அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும் போதே நல்லா வந்துருங்க, ஒரு அல்வா பதத்துக்கு வந்துட்டே இருக்குங்க. அது மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நடுவில் வந்து இந்த சர்க்கரை பாகு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. ஒரு 2-3 தடவை ஊற்றி கிண்டுங்களேன். இது வந்து நல்லா ஒரு பதம் வந்தோடனே அதை நம்ம ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவையாக வந்து நம்ம ஊற்றிட்டே இருக்கணுங்க. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே வரணுங்க. கிளற நல்லா சுருண்டு வருங்க. அப்படியே வந்து நீங்களே பார்க்கலாம். அந்த கடாயில் வந்து இது நான்ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி கிண்டும்போது ஒரு அல்வா பதத்தில் நல்லா சுருண்டு வருங்க. அப்படி சுருண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அதில் நெய் சேர்த்துருங்க. ஏன்னா அது கண்ணாடி பதத்தில் பார்க்க நல்லாயிருக்கும். அது நெய் சேர்த்து நல்லா கிண்டிடணுங்க. கிண்டி கடைசியில் கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்து வந்துடணுங்க. அப்புறமா வந்து நெய் தடவைனா ஒரு ட்ரேயில் கொட்டி சமப்படுத்திக்கங்க. சமப்படுத்தின உடனே அது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரத்தில், அதாவது ஒரு 1 ஹவர் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா வந்து உறைஞ்சி ஒரு அல்வா பதத்தில் வந்து வந்துருங்க. அது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அதை வந்து நல்லா துண்டு போடலாங்க. துண்டு போட்டுட்டு அதை எடுத்து நம்மக்கிட்ட வந்து ட்ரை கோகோனட் இருந்தால் அதில் புரட்டிக்கலாங்க. அது மாதிரி இல்லை அப்படின்னா கடையிலையும் கிடைக்குதுங்க, அதை வாங்கி நீங்கள் புரட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சுவையான ஒரு ஜெல்லி மிட்டாய் இல்லைனா ஆரஞ்சு டர்க்கிஷ் டிலைட் உங்களுக்கு கிடைக்குங்க. நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கோம். அது வந்து ஆரஞ்சு மிட்டாயாக இருந்தது. இது வந்து நீங்கள் நாக்கில் வச்சாலே கரைஞ்சி போயிடுங்க, அந்த மாதிரி ஒரு ருசிங்க. இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.